பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம். இசாக்கருடைய குமாரர் தோலா, பூவா, யசூப், சிம்ரோன் என்னும் 4 பேர். தோலாவின் குமாரர் ஊசி, ரெப்பாயா, எரியேல், யக்மாயி, இப்சாம், சாமுவேல் என்பவர்கள். தோலாவுக்கு பிறந்த இவர்கள் தங்கள் பிதாக்கள் வம்சத் தலைவரும் தங்கள் சந்ததிகளிலே பராக்கிரமசாலியுமாயிருந்தார்கள். தாவீதின் நாட்களில் அவர்கள் தொகை 20,600 பேராயிருந்தது. ஊசியின் குமாரரில் ஒருவன் இஸ்ரகியா. இஸ்ரகியாவின் குமாரர் மிகாயேல், ஒபதியா, யோவேல், இஷியா என்பவர்கள். இவர்கள் 5 பேரும் தலைவராயிருந்தார்கள். அவர்கள் பிதாக்கள் வம்சத்தாரான அவர்கள் சந்ததிகளில் யுத்த மனுஷரான கூட்டங்கள் 30,000 பேர் அவர்களோடு இருந்தார்கள். அவர்களுக்கு அநேகம் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் இருந்தார்கள். இசாக்கருடைய மற்ற எல்லா வம்சங்களிலும் அவர்களுக்கு சகோதரரான பராக்கிரமசாலிகள் தங்கள் வம்ச அட்டவணைகளின்படியெல்லாம் 87,000 பேராயிருந்தார்கள். பென்யமின் குமாரர் பேலா, பெகேர், யோதியாயேல் என்னும் 3 பேர். பேலாவின் குமாரர் எஸ்போன், ஊசி, உசியேல், யொரிமோத், ஈரி என்பவர்கள். இவர்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பராக்கிரமசாலிகளான 5 தலைவராயிருந்தார்கள். இவர்கள் வம்ச அட்டவணைக்குள்ளானவர்கள் 20,037 பேர். பெகேரின் குமாரர் செமிரா, யோவாஸ், எலியேசர், எலியோனாய், உம்ரி, எரிமோத், அபியா, அனதோத், அலமேத் என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் பெகேரின் குமாரர். தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவராகிய அவர்கள் சந்ததிகளின் அட்டவணைக்குள்ளான பராக்கிரமசாலிகள் 20,200 பேர். யோதியாயேலின் குமாரரில் ஒருவன் பில்கான். பில்கானின் குமாரர் ஏயூஷ், பென்யமின், ஏகூத், கெனானா, சேத்தான், தர்ஷீஸ், அகிஷாகார் என்பவர்கள். யோதியாயேலின் குமாரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்கள் வம்சத்தாரில் தலைவராயிருந்தார்கள். இவர்களில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரான பராக்கிரமசாலிகள் 17,200 பேர். சுப்பீமும் உப்பீமும் ஈரின் குமாரர் ஊசிம், ஆகேரின் குமாரரில் ஒருவன். நப்தலியின் குமாரரான பில்காலின் பேரன்மார் யாத்சியேல், கூனி, எத்சேர், சல்லூம் என்பவர்கள். மனாசேயின் புத்திரரில் ஒருவன் குலஸ்திரீயினிடத்தில் பிறந்த அஸ்ரியேல். அவன் மறுமனையாட்டியாகிய அராமியா ஸ்திரீயினிடத்தில் கீலேயாத்தின் தகப்பனாகிய மாகீர் பிறந்தான். மாகீர் மாக்கால் என்னும் பேருள்ள உப்பீம், சுப்பீம் என்பவர்களின் சகோதரியை விவாகம் பண்ணினான். மனாசேயின் 2ஆம் குமாரன் செலோபியாத். செலோபியாத்திற்கு குமாரத்திகள் இருந்தார்கள். மாகீரின் பெண் ஜாதியாகிய மாக்கால் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பேரேஸ் என்று பெயரிட்டாள். இவன் சகோதரன் பேர் சேரேஸ். இவனுடைய குமாரர் ஊலாம், ரேகேம் என்பவர்கள். ஊலாமின் குமாரரில் ஒருவன் பேத்தான். இவர்கள் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கீலேயாத் புத்திரர். இவன் சகோதரியாகிய அம்மலோகேத் இஸ்கோத்தையும் அபியேசரையும் மகளலாவையும் பெற்றாள். செமிதாவின் குமாரர் அகியான், சேகேம், லிக்கே, அனியாம் என்பவர்கள். எப்பிராயிமின் குமாரரில் ஒருவன் சுத்தலாக். இவனுடைய குமாரன் பேரேத். இவனுடைய குமாரன் தாகாத். இவனுடைய குமாரன் ஏலாதா. இவனுடைய குமாரன் தாகாத்.
இவனுடைய குமாரன் சாபாத், இவனுடைய குமாரர் சுத்தலாக், ஏத்சேர், எலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராருடைய ஆடு மாடுகளை பிடிக்க போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். அவர்கள் தகப்பனாகிய எப்பிராயிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். பின்பு அவன் தன் பெண்ஜாதியினிடத்தில் பிரவேசித்ததினால் அவள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள். அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு பெரியா என்று பெயரிட்டான். இவனுடைய குமாரத்தியாகிய சேரால் கீழ்ப்புறமும் மேற்புறமுமான பெத்தோரோனையும் ஊசேன் சேராவையும் கட்டினவள். அவனுடைய குமாரர் ரேபாப், ரேசேப் என்பவர்கள். இவனுடைய குமாரர் தேலாக், இவனுடைய குமாரன் தாகான், இவனுடைய குமாரன் லாதான், இவனுடைய குமாரன் அம்மியூத், இவனுடைய குமாரன் எலிஷாமா, இவனுடைய குமாரன் நூன், இவனுடைய குமாரன் யோசுவா. அவர்களுடைய காணியாட்சியும் வாசஸ்தலங்களும் கிழக்கே இருக்கிற நாரானும் மேற்கே இருக்கிற கேசேரும் அதன் கிராமங்களும், பெத்தேடும் அதன் கிராமங்களும், சீக்கேமும் அதன் கிராமங்களும், காசா மட்டுமுள்ள அதன் கிராமங்களும். மனாசே புத்திரரின் பக்கத்திலே பெத்சேயானும் அதன் கிராமங்களும், தானாகும் அதன் கிராமங்களும், மெகிதோவும் அதன் கிராமங்களும், தேரும் அதன் கிராமங்களுமே. இவ்விடங்களில் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் புத்திரர் குடியிருந்தார்கள். ஆசேரின் குமாரர் இம்னா, இஸ்வா, இஸ்வி, பெரியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி சேராள். பெரியாவின் குமாரர் ஏபேர், மல்கியேல் என்பவர்கள். இவன் பிர்சாவீத்தின் தகப்பன். ஏபேர் எப்லோத்தையும் சோமேரையும் ஒத்தாமையும் இவர்கள் சகோதரியாகிய சூகாலையும் பெற்றான். எப்லோத்தின் குமாரர் பாசாக், பிம்மால், அஸ்வாத் என்பவர்கள். இவர்களே எப்லோத்தின் குமாரர். சோமேரின் குமாரர் அகி, ரோகா, எக்கூபா, ஆராம் என்பவர்கள். அவன் சகோதரனாகிய ஏலேமின் குமாரர் சோபாக், இம்னா, சேலேஸ், ஆமால் என்பவர்கள். சோபாக்கின் குமாரர் சூபா, அர்னபேர், சூஹால், பேரி, இம்ரா. பேசேர், ஓத், சம்மா, சில்சா, இத்ரான், பேரா என்பவர்கள். யோத்தேரின் குமாரர் எப்புனே, பிஸ்பா, ஆரா என்பவர்கள். உல்லாவின் குமாரர் ஆராக், அன்னியேல், ரித்சியா என்பவர்கள். ஆசேரின் புத்திரராகிய இவர்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத் தலைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களின் தலைவருமாயிருந்தார்கள். அவர்கள் வம்ச அட்டவணைகளில் யுத்தத்திற்கு போகத்தக்க சேவகரின் லக்கம் 26,000 பேர்.